ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்போ எந்த அளவுக்கு ஒருத்தன் தேவனோடு கூட ஜெபம் பண்ணி நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறானோ விழிப்போடு கூட இருக்கிறான்னு அர்த்தம். அவன் ஆயத்தத்தோடு கூட விழிப்போடு இருக்கிறான்னு அர்த்தம். நீங்க எந்த அளவுக்கு ஜெபம் பண்றீங்க? நான் ஜெபம் பண்ணுவேன், காலையில ஜெபம் பண்ணுவேன், நைட்டு ஜெபம் பண்ணுவேன். எதுக்கு ஜெபம் பண்றீங்க? என்னை காப்பாத்து, மனைவி காப்பாத்து, புருஷனை காப்பாத்து, பிள்ளை காப்பாத்து. ஜெபம் பண்ணியாச்சு இல்ல? இந்த ஜெபத்தை என்ன பண்றது? இவங்க இந்த இப்படி ஜெபம் பண்ணி விழிப்போடவா இருக்காங்க. அதனால தாங்க பாவத்துக்கு போறாங்க. விழிப்போடு கூட இயேசு வருவாரு, அவரை விழிப்போடு இருந்து நம்ம போகணுமே அப்படின்னு சொல்றவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு சதம் இல்லை, இந்த உலக போடும்படி நான் வாழ விரும்பல, என்ன வசனம் சொன்னாலும் வாழ்றேன், நீங்க விரும்புற ஒரு பரிசுத்தம் எனக்கு வேணும் ஆண்டவரே. பிதாவே நீரும் இயேசு கிறிஸ்து ஒன்றா இருக்கிறது போல இவள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி இயேசு ஜெபம் பண்ணாரு. என்னை உங்களோடு கூட ஒன்னா சேர்த்துருங்கப்பா, என்னை ஒன்னா சேர்த்துருங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இத்தனை பாடுபட்டு ரத்தத்தினாரு. ஆண்டவரே, இந்த பாடுகளை நினைக்கிறேன், இந்த பாடுகளுக்கு சமமா நான் எப்படி வாழ்ந்தா சமமா இருக்குமா அப்படி வாழன்னு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு நான் உங்களுக்கு அன்பு கூறுறதுக்கு அர்ப்பணிக்கிறேன். எங்க இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா, இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க விழிப்போடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆவியில விழிப்பா இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு வருகையில காணப்படும் சொல்லி ஆசையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உனக்கு வசனம் தெரியும், மழை வருது, ஆனால் மழையாகி அந்த வசனத்தை குடிச்சோம் நீ என்ன பண்ண மாட்டேங்கிற? அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து பலம் கொடுக்க மாட்டேங்கிற, ஆண்டவருக்கு பலம் கொடுக்க மாட்டேங்கிற. யோசித்து பார், எத்தனை வசனத்துக்கு உன்னால கீழ்ப்படிய முடியல. கேட்டா நானும் கிறிஸ்டியன் தான், நானும் இயேசு வந்தா பறந்துவேன். உன்னால முடியாதுப்பா, உன்னால முடியாது. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. மழை குடிச்சிட்டு அது எதை உண்டாக்குது? முள்ளு செடியும் முள்ளு பூண்டுகளை உண்டாக்குது. அப்படியானால் அந்த வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழாம அதற்கு மாறான செயல்படுற, அதுக்கு மாறாக செயல்படுற. அப்படி செயல்படுறதுனால ஆண்டவர் சொல்றாரு, நீ சுட்டரிக்கப்படுகிற நிலம். எப்படிப்பட்ட நிலம்? தகாத நிலம், சபிக்கப்படுவதற்கு ஏற்ற நிலம், சுட்டரிக்கப்படுவதே முடிவு. யோசித்து பார் சௌரனே, சௌரிய யோசித்து பார். நீ வசனம் கேட்கிறல்ல, வசனத்தை படிக்கிறல்ல, ஆனால் எல்லாம் தெரியும். எனக்கு வசனம் கேட்டா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கிறேன், எல்லாம் சொல்லுவேன். சொல்றது பெருசு இல்ல, வாழ்றது பெருசு. மழையை குடிச்சிட்டு மாறால நடக்கிற, வசனத்தை படிச்சுட்டு மாறால நடக்கிற. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க வைத்தீரும் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு சுட்டரித்தல். ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். வேதம் சொல்லு பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படியானால் பாவத்துக்கு சம்பளம் இருக்குது. அது எப்போ? முடிவுல தான் சம்பளம் கொடுப்பாங்க. ஆரம்பிச்சோன்னு கொடுக்க மாட்டாங்க, முடிவுல கொடுப்பாங்க. மரணங்கிறது சாவு இல்லை, மரணங்கிறது அக்னி கடல். ஆனால் அடுத்த சொல்லுது, தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்படியானால்
மரணம் ஒன்று உண்டு, அது நரகம், அக்னி கடல். கவனிச்சிங்க. அடுத்து நித்திய ஜீவன் ஒன்று உண்டு, அது பரலோகம், அது பரலோகம். இப்போ நரகங்கிறதுல என்ன இருக்குது, அது யாருக்காக உண்டாக்கப்பட்டது? நரகங்கிறது அக்னி கடல். அதுக்கு முன்னால என்ன நடக்குது? எபிரேயர்கள் நிருபம் 9வது அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. என்ன சொல்லுது பாருங்க, ஆண்டி ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது. அப்போ ஒரு தடவை தான் மறிப்பான். மற்ற புறஜாதி சொல்றது போல பல பிறவி உண்டு அப்படின்லாம் சொல்றாங்களே, அப்படிலாம் பல பிறவிலாம் கிடையாது. ஒரு தடவை மறிப்பான். மறிச்ச பிறகு கடைசியில எல்லாருக்கும் ஒரு தீர்ப்பு, அதாவது நியாய தீர்ப்புன்னு ஒன்று வச்சிருக்கிறார், ஜட்ஜ்மெண்ட். அது இப்ப இல்ல, இப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது தேவனுக்காக காத்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து ஆட்சி. அதுக்கப்புறம் வலு சர்ப்பத்தை பிடிச்சி பாதாளத்தில் கட்டிடுறாங்க. அப்படி கட்டின பிறகு 1000 வருஷம் இங்கே பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அரசாட்சி. இந்த 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச உடனே அந்த பாதாளத்தில் கட்டின மிருகத்தை திரும்ப திறந்து விடுறாங்க. அந்த மிருகம் ஜனங்களை சேர்த்து கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக, பூமி அரசாட்சி செய்கிற பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும். அந்த யுத்தத்தை எப்படி, வானத்திலிருந்து ஆண்டவர் அக்னி இறக்கி ஜனங்களை அழிச்சிடுறாரு. வாசிங்க இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசி இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். ஓஹோ, என்னவா? உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்துல சாத்தான் 3.5 வருஷம் உபத்திரத்தை கொடுக்குறான். அடுத்த 3.5 வருஷம் மகா உபத்திரவம். அது முடிஞ்ச உடனே, இப்ப 1000 வருஷம் முடிஞ்ச உடனே, யுத்தம் முடிச்ச உடனே அவங்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசி இருக்கிற இடமாகிய அந்த இடத்துக்கு ஆண்டவர் அனுப்புறாரு. ஏற்கனவே மிருகமும் கள்ள தீர்க்கதரிசி இருக்கிற இடம் எங்க? அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல்ல இருக்கிறாங்க. அதுல யார் போறது? இந்த பிசாச அங்க தள்ளிடுறாங்க. பிசாசுக்கு இடம் எங்க? அக்னி கடல். அக்னி கடல், கவனமா கேட்டுங்க, அக்னி கடல். இப்ப அதுக்கப்புறம் தான் நியாய தீர்ப்பு. நியாயம் தீர்க்கிறது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி தீர்க்கிறார்? சில புஸ்தகங்களை வைத்திருக்கிறார். புஸ்தகங்களிலே அவங்கவுங்க செய்த கிரியைகள் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. கடைசியில ஜீவ புஸ்தகம்னு ஒன்று திறக்கிறார். அதுல யார் பெயர் இருக்கிறதோ அவங்க பரலோகத்துக்குள்ள போவாங்க, யார் பெயர் இல்லையோ அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் நியாய தீர்ப்பு. இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, மனுஷன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இங்கே நியாயம் தீர்த்து பாவத்தோடு வாழ்ந்தவங்களை அக்னி கடல்ல, அதை தான் சொன்னேன், பாவத்தின் சம்பளம் மரணம், நரகம். பாவத்துக்கு சம்பளம் நரகங்க. நரகங்கிறது அக்னி கடல். இந்த அது யாருடையது? அதை சொல்ல விரும்புறேன், கவனிச்சுங்க. முடிவுல தான் அது நரகத்துக்கு போறாங்க. எடுத்த உடனே நரகத்துல இப்பவே தள்ளல யாரும். இப்ப ஜாலியா வாழ்றாங்க எல்லாரும். பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஜாலியா வாழ்றாங்க, யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சும் செய்வாங்க, தெரியாமலும் செய்வாங்க. முடிவுல தான் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு ஆகும்போது பாவம் செஞ்சவங்கள அக்னி கடல்ல, ஜீவ புஸ்தகத்துல பேர் இருந்தா அவங்க பரலோகத்துக்கு போறாங்க. ஓகே, இந்த அக்னி கடல் யாருக்காக வைக்கப்பட்டது? இதை கொஞ்சம் கொஞ்சம் தியானிச்சு பார்ப்போம், சரியா? யாருக்காக வைக்கப்பட்டது? இதுல போறது யாரு என்னங்கிறத கொஞ்சம் தியானிப்போம். வாசிங்க தயவு செய்து. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 41வது வசனம்.
அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? நியாயம் தீர்க்கும் போது இடது பக்கத்தில் நிற்கிறவளை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னிக்குள்ளே போங்க. இப்ப இந்த நித்திய அக்னி யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும். மனுஷருக்கு ஏற்படுத்தப்படவில்லை. நல்லா கொஞ்சங்க, மனுஷனுக்காக இந்த அக்னி கடல் ஏற்படுத்தப்படவில்லை. இது சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது. எல்லாரும் நல்லா கவனிச்சுங்க. மனுஷனுக்கு என்ன அந்த ஆண்டவர் அவ்வளவா மனுஷனை உண்டாக்கிட்டு கடைசியில் நரகத்துல தள்ளுவாரு? எங்க தள்ள மாட்டாருங்க. மனுஷனுக்காக உண்டாக்கவே இல்லைங்க. மனுஷனுக்காக நரகம் உண்டாக்கல, சாத்தானுக்காக அவனுடைய தூதனுக்காக தான் உண்டாக்குறாங்க. ஜெயில் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? அக்யூஸ்டுகள், குற்றவாளிகளுக்காக ஜெயில் உண்டாக்கப்பட்டது. ஆனா குற்றவாளிக்கு உடந்தையா இருந்தா, உடந்தையா இருந்தவனுக்கும் என்னது? ஜெயில். அப்படியே சாத்தானுக்கு அவனுடைய தூதனுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஒருவேளை சாத்தான் சொல்றபடி வாழ்ந்தான்னா அவனுக்கு நரகம், அவனுக்கு நரகம். புரிஞ்சுக்கங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு சௌர் வீட்டில் இரவு 11 மணிக்கு மேலே ஆண்டவரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் கேட்குறாரு, பாஸ்டர், என் மனைவி சொல்றா நரகங்கிறதெல்லாம் மனுஷனுக்கு வைக்கலைங்க, அது நமக்கு கிடையாதுங்க அப்படின்னு சொல்றா. நீ என்ன சொல்றீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்க மனைவி கரெக்டாக சொல்லியிருக்காங்க, அது நமக்கே கிடையாது, சாத்தானுக்கும் அவனுடைய தூதனுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஆனால் சாத்தானுக்கும் தூதனுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டாலும் அவர் சாத்தானுடைய வழியில நடப்பார்களே ஆனால் அவர்களுக்கும் நரகம். இதுதான் உண்மை. சரி, அக்னி கடல்ங்கிறது எவ்வளவு நாளைக்குங்க? எவ்வளவு நாளைக்கு தான் இது நடக்கும்? எவ்வளவு நாளைக்கு இந்த அக்னி கடல்ல இருப்பாங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இரவும் பகலும் சதா காலங்களிலும் அப்படின்னா அதுக்கு முடிவே இல்லைங்க, முடிவே இல்லை. அருமையான சௌரனே சௌரியே நல்லா கவனிச்சுங்க. இந்த சாத்தானுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த நரகம் என்பது அக்னி கடல், அதற்கு ஒரு முடிவே இல்லை. அக்னி அப்புறம் என்ன பண்ணாது? ஆனா சதா காலமா அந்த அக்னி இருக்கும். இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இது சாத்தானுக்காக நியமிக்கப்பட்டது. சதனா இப்போ அங்க என்ன இருக்கும்? அக்னி இருக்குது, வேற என்னதான் இருக்குது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனம். அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஏனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. இப்போ இது யாரை குறித்து சொல்லுறதுன்னா சாத்தான குறித்து சொல்றது. மேல இருந்து தள்ளப்பட்டான் ஒரு தூதன். இங்க அதிகாலையின் மகனாகிய விடிவெளியேன்னு இருக்குது. ஆங்கிலத்துல ஓ லூசிஃபர்னு இருக்கு பேரு. இப்போ நீ வானத்திலிருந்து விழுந்தாய, சகல ஜாதிகளை ஈனப்படுத்தினவே தரையில விழ வெட்டப்பட்டாய அப்படின்னு சொன்னது சாத்தான சொல்லுது. 11ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. பாதாளத்து போயிடுச்சு. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. ஓஹோ, அவனுடைய நிலைமை என்ன? அங்க அக்னி கடலுக்குள்ள அவன் போயிட்டானா அவனுடைய படுக்கை என்ன? புழுக்கள். பெட்டு வந்து புழு, நம்ம ஃபோம் பெட்டு போட்டிருப்போம், அவன் புழு நெழுங்கும், எப்படி இருக்கும்? அடுத்து பூச்சிகளே உன் போர்வை. அப்படியானால் மேல பூச்சியா அடைஞ்சிருக்கும். மூக்குக்குள்ள போய் கண்ணுக்குள்ள வாய்க்குள்ள போய் மூக்குக்குள்ள வருது. ஐயோ ஏங்க, இதுதான் அவன் இருக்கிற இடம். புரிஞ்சுக்குங்க, இதுதான் அவன் இருக்கிற இடம். இது அவனுக்காக நியமிக்கப்பட்டது.
அதனாலதான் இயேசு சொல்லுவாரு, மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 43வது 44வது வசனம். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. ஓகே. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்னியுள்ள நரகத்திலே, அவியாத அப்படின்னா அணைந்து போகாதன்னு அர்த்தம். போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். சரி. அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும். ஓஹோ, இப்போ எங்க நரகத்தை குறித்து சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அங்க நீ தப்பு செஞ்சிட்டு, ஒரு கையினால தப்பு செஞ்சிட்டு, தப்பு செய்தது நிமித்தமாக நீ அக்னி கடலுக்கு போனா, அங்கே அவர்கள் புழு சாகாது, அக்னி அணையாது. அருமையானவர்களே, அக்னி கடலை குறித்து நீங்க சரியா புரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஜெயில பற்றி சரியா எண்ணாதவன் தான் என்ன பண்றான் தெரியுமா? 4 பேரை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுறான். அது என்னங்க ஜெயிலு? திருடிட்டு ஜெயிலுக்கு போறான், லஞ்சம் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போறான். அவனுக்கு ஜெயிலுடைய சீரியஸ்னஸ் தெரியல. ஆனால் ஒருவேளை நீங்களோ நானோ நரகத்தின் சூழ்நிலையை குறித்து நீங்கள் சரியாய் புரியாத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். அது நிமித்தமாக அக்னி கடலுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும். நான் சொல்றது உலகத்தின் மனுஷன் இல்ல, தேவ ஜனத்தை சொல்லுகிறேன். அக்னி கடல் என்பது சாத்தானுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது. புரிஞ்சுக்கங்க, மறுபடியும் நான் தெளிவா சொல்றேன். அந்த அக்னி அணையாது, அங்கே புழு சாகாது. இப்படிப்பட்ட நிலைமையிலே அக்னி கடல் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கவனிச்சுங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும் இருக்கிறான். அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் ஒண்ணு இருக்கு. இயேசு ஒரு மறுபடி வருவாரா? வருவாரா? எதுக்கு வர்றாரு? தமக்கா காத்து கொண்டிருக்கோல மீட்டு போக வரப்புற. இதான் முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. 100% முதலாம் உயிர்த்தெழுதலை பங்கு பெற்றவர்களுக்கு 100% நரகங்கிறது இல்லை. புரிஞ்சுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்முடைய சபையானது முதலாம் உயிர்த்தெழுதலை பங்குள்ள சபையாய் மாறும். ஆமென். வாழ்ந்தா அப்படி வாழணுங்க. முடியலன்னா பரீட்சை எழுதி ஃபெயிலாக போறேன்னு தெரியுது, என்னத்துக்கு தேவையில்லாம ஃபீஸ் கட்டுவானே, தேவையில்லாம அலைவானே, ஏன் தேவையில்லாம பெற்றவங்களுக்கு வேதனை கொடுப்பானே, பள்ளிக்கூடத்துக்கே போகாம இருந்துடலாம்ல, அதான் ஃபெயிலாக போறேன்ல. அருமையான சௌரியே சௌனே கேள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களா இருந்தால் 2ஆம் மரணத்திலே அவர்களுக்கு சேதம் கிடையாது, சேதம் கிடையாது. ஆனா நீங்களும் நானும் முதலாம் உயிர்த்தெழுதல் எப்படியாவது பங்கு பெற்று ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட வாழ்றவங்களா இருக்கணும். ஓகே. இப்போ வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 30வது வசனம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான். இயேசு ஒரு உவமையை சொல்றாரு. அதுல ஒண்ணு சொல்றாரு, அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, யாரது? தூதர்கள். முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிப்பதற்கு, சுட்டரிப்பதற்குனா நரகத்துல போடுறதுக்கு, நரகத்துல போடுறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள் அப்படின்னு சொல்ற. அப்போ சுட்டரிக்கப்பட போறது யார்? களை. சுட்டரிக்கப்பட போறது களை. புரிஞ்சுங்க. அப்படியானால் களை என்பது என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனாலும் வேதத்திலிருந்து அப்படி எடுத்து வாசித்தோமானா புரியுங்கிறதுக்காக சொல்ல வரேன். இப்போ வேதம் என்ன சொல்லுது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம்
38வது வசனம். நிலம் உலகம், நில உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், ராஜ்யத்தின் புத்திரர், களைகள், களைகள், பொல்லாங்கனுடைய புத்திரர். பொல்லாங்கனுடைய புத்திரர். கவனமா கேட்டுங்க. இந்த களைகள் யார்? பொல்லாங்கனுடைய புத்திரர். பொல்லாங்கன்னா சாத்தான், சாத்தான் பிள்ளைகள். களைகள் வந்து சாத்தானுடைய பிள்ளைகள். அப்போ சாத்தான் பிள்ளைகள் யார்? கிறிஸ்தவங்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள், மற்றவங்களாமா ஒன்னு விடுவாங்க ஒண்ணு. அப்போ சாத்தானுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்களா? சாத்தானுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்களா? களைகள் சாத்தானுடைய பிள்ளைகள். அப்படியானால் சாத்தானுடைய பிள்ளைகள் யார்? 1 யோவான் 3:10. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். ஓஹோ, என்னவா? தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும். அப்ப தேவனுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிசாசுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த பிசாசினுடைய பிள்ளைகள் தான் களை. பிசாசினுடைய பிள்ளைகள் தான் களை. கவனிச்சுங்க. அப்போ தேவனுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிசாசுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப பிசாசு பிள்ளைகள் யார்? 8ஆம் வசனத்தை வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். போதும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அருமையானவர்களே, இப்ப யார் களை? சாத்தானுடைய பிள்ளைகள். சாத்தானுடைய பிள்ளைகள் யாரு? பாவஞ்சர். அப்படியானால் அருமையான சௌரனே, சௌரிய நல்லா கவனமா கேட்டுக்கோ. நீ சர்ச்சுக்கு வரலாம், பல வருஷமா வரலாம், ஆனால் இன்னும் உன்னுடைய வாழ்க்கை பாவத்தோடு இருக்குமானால் நீ சாத்தா பிள்ளை. பேர் வச்சிருக்கலாங்க, பேர் கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கலாம், சர்ச்சுக்கு வரலாம், ஆனா இன்னும் நீ பாவத்தோடு கூட இருந்தால் நீ சொல்லலாம், ஆண்டவரே நீர்தான் எனக்கு ஆண்டவர்னு சொல்லி. ஆனா அவர் ஒத்துக்க மாட்டார். நீ சாத்தானுடைய பிள்ளை, நீ சாத்தானுடைய பிள்ளை. இங்க யாராவது ரட்சிக்கப்படாம இன்னும் இருந்தீங்கன்னா நீங்க யார் தெரியுமா? நான் சொல்லல, வேதம் சொல்லுது, சாத்தானுடைய பிள்ளை. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? கவனமா கேட்டுங்க. மனுஷன் எப்பங்க சாவான்? மனுஷனுடைய சாவு எப்போ வரும்? யாருக்கும் தெரியாதுங்க. ரிமோட் கண்ட்ரோல தட்டினார்னா சரி, உடனே போயிடுவான். யாருக்கு எப்போ என்ன நடக்கும் தெரியாது. ஆகவே இங்க வந்திருக்கிறவங்கள யாராவது இன்னும் ரட்சிக்கப்படாம பாவத்தோடு கூட வாழ்ந்தால் உங்களை குறித்து வேதம் சொல்லுது, நீங்க சாத்தானுடைய பிள்ளைகள், சாத்தானுடைய பிள்ளைகள். அப்படி சாத்தானுடைய பிள்ளைகளா இருந்தால் அவர்களுக்கு பேர் களை. இந்த களைகளை எங்க போடுறாங்களா? சுட்டரிக்கிறதுக்கு, அதாவது நரகத்துல போடுறாங்க. வேற வழியே கிடையாதுங்க. பாவம் செய்யறதுனால சாத்தான் பிள்ளைகள், பாவம் செய்யறது சாத்தான் பிள்ளைகளை சுட்டரிப்பதற்கு களைகளாக கட்டி போட்டுறாங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யாரு சுட்டரிப்பதற்கு? 100க்கு 100 சுட்டரிக்கப்பட போறது யாரு? களைகள். களைகள் யார்? சாத்தானுடைய பிள்ளைகள் தான். யார்? பாவத்திலே வாழ்றவன், ரட்சிக்கப்படாதவன். 1. 2வது 100% சுட்டரிக்கப்பட போறது யார்? யார்? வேதம் சொல்கிறது, வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார் என்றான். வேதம் சொல்லுது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்குது, தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னி. அப்படின்னு அர்த்தம் என்னங்க? இப்போ ஒரு கோதுமை கதிர் இருக்குது, இந்த கதிர்ல மணியும் இருக்குது, பதரும் இருக்குது. அதே போல சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்களின் கூடுகை, ரட்சிக்கப்பட்டவர்களின் கூடுகை. வேதம் அப்படிதான் சொல்லுது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையை சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறதுனா என்ன? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்போ யார் ஒருவர் மனம் திரும்பி பாவத்திலிருந்து ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு பாவ மன்னிப்பு ஞானஸ்தானம் பெறுறாங்களோ அவங்க சபைக்குள்ள வர்றாங்க. சபை வந்து ஒரு கதிர், இதுல மணியும் இருக்கும், பதரும் இருக்கும். ஆனா ரெண்டு ஒண்ணு போலதான் இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க. பதர், கவனமா கேட்டுங்க, அந்த பதர்
தூற்று கூட அவர் கையில் இருக்குது. தமது களத்தை நன்றாய் விளக்குவார். விளக்கி கோதுமைய களத்துல சேர்க்கிறாரு, பதறையோ அக்கினியும் செய்யணும். அப்படின்னா அவர் புடைக்கும் போது இந்த பதர் என்ன செய்யும்? ஓடிடும். அப்படின்னா புரியுற மாதிரி சொல்லும். இது சொலகு புடைக்கிறாங்க. இந்த மணியா இருக்கட்டும், பதரா இருக்கட்டும், இங்க அடி வாங்கும், இங்க அடி வாங்கும், இங்க மேல தூக்கி போட்டு அங்க மேல டமார்னு அடி வாங்கும், அடிபட்டுக்கிட்டே இருக்கும். இந்த அடி தாங்க முடியாம இந்த பதர் என்ன ஆயிரும்? பதர் ஓடி போயிடும், ஓடிடும். ஆனா மணி உள்ள இருக்குமா? அப்படின்னா இந்த பதருடைய கேரக்டர் என்னன்னு பாத்துங்க. இவங்க விசுவாசிகள் தானா? சபைக்குள்ள இருக்க விசுவாசிகள் தான். ஆனால் பதருடைய கேரக்டர் என்ன தெரியுமா? கஷ்டம் வந்த உடனே, பிரச்சனை வந்த உடனே நம்மளால இருக்க முடியாதுப்பா, எனக்கு இது ஆண்டவர் வேணாம், போ, சர்ச்சு வேணாம், ஒண்ணு வேணாம், நான் போறேன்ட்டு போறாங்கன்னு வச்சுங்க. பதர். உனக்கு பிரச்சனை வந்த உடனே நீ ஓட பாக்குறியா? அப்படி ஓட விரும்புவாயனால் நீ பதர். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் எடுத்துட்டு கஷ்டம் வந்த உடனே தேவனை விட்டு ஓடினவங்க உண்டு? எத்தனை பேர் உண்டு? அவங்க எல்லாம் பதர். ரெண்டாவது, இந்த பதருடைய நிலைமை என்ன? இந்த பதர் யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. கோதுமையினால பிரயோஜனம் உண்டு, பதர்னால பிரயோஜனம் உண்டா? சான்ஸே இல்லை. ஒருத்தருங்க தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, இது மனுஷருக்கும் பிரயோஜனம் இல்லை. பதருடைய நிலைமையை கொஞ்சம் நல்லா பாத்துங்க. இப்ப பதரும் எங்கதான் போகுது? சுட்டரிக்கப்படுவதற்கு போகுது. களை போச்சுது, அது சாத்தான் பிள்ளைகள். அடுத்தது சபைக்குள்ளே வந்த பதர் தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, மனுஷனுக்கும் பிரயோஜனம் இல்லை, எவனுக்கும் பிரயோஜனம் இல்லாம சபைக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. அவங்க பதர். அதோடு மாத்திரமல்ல, புடைக்கும் போது அடிக்கடி வாங்குறதுக்கு முடியாம ஓடி போறவங்க, இவங்க பதர். மூணாவதாக, இந்த பதர்னால யாருக்கும் லாபம் இல்லை. இது அடுத்த மணியை உருவாக்குமா? அடுத்த மணியை உருவாக்குமா? உருவாக்குது. மணிதான் அடுத்த மணியை உருவாக்கும். கோதுமை மணிதான் அடுத்த மணியை உருவாக்கும். அப்படியானால் இந்த பதர் யார் தெரியுமா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண விரும்பாதவன், ஆதாயம் பண்ணாதவன், ஆத்துமாக்கள் மேல கர்சனை இல்லாதவன், அடுத்த ஆத்துமா கொண்டு வரணுங்கிற எண்ணம் இல்லாதவன். இன்னைக்கு அநேக சபைக்குள்ள இருக்கிறாங்க. தேவனுக்கும் பிரயோஜனம் கிடையாது, மனுஷனுக்கும் பிரயோஜனம் கிடையாது. கஷ்டம் வந்தா என்னத்த கஷ்டம், இப்படி ஆண்டவர் என்ன வருத்த எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மேல வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. என்னைக்காவது ஆத்மாவை ஆதாயம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களா? அவங்களுக்கு ஆத்மாவை பற்றி கவலையே கிடையாதுங்க. ஏன் தெரியுமா? பதர். பதருக்கு அடுத்த மணியை உருவாக்க தெரியாதுங்க, அது தெரியாது. ஆகவே பதர் எங்க போகுது? ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனா அக்கினி கடல் போறாங்க. அக்கினி கடல் போறாங்க. சோ முதல்ல களைகள் 100% சுட்டரிக்கப்படுவதற்கு அக்கினி கடல் போறாங்க. ரெண்டாவது பதர் அக்கினி கடல் போகுது. மூன்றாவதாக 100% சுட்டரிக்கப்பட போறது யார்? மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 40வது 41வது வசனங்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். இப்ப களைகள் யார்? சாத்தானுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்படாதவங்க. கவனமா கேட்டுங்க. அவங்க முடிவிலே அக்கினி கடல்கள் போறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்களையும் சேர்த்து. ஒரு நிமிஷம். அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற அப்படின்னா எங்க இருக்கிறாங்க? அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறது யாரு? யாருங்க உங்க ராஜ்யத்துக்கு போறவங்க? இது என்ன கதை ஏங்க? அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்க யார்? ஏன்னா இயேசுதான் சொல்றாரு, மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்.
அப்போ மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றவங்க யாருக்குரிய, எதுக்குரியவங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்க அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை தான் சொல்றது. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்க, அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற. அப்படியானா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை பரிசுத்தாய் பெற்ற நான் பரலோகத்துக்கு உரியவன் தான், பரலோகத்துக்கு உரியவள் தான் அப்படின்னு சொல்லுகிற இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்களையும் சேர்த்து எங்க இருக்கிறான்? தேவனுடைய ராஜ்யம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை பரிசுத்தாய் பெற்று தேவனுடைய ராஜ்யத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் என்ன செய்யறான்? இடர்களை உண்டாக்குகிறான், அக்கிரமம் செய்கிறான். இவங்களையும் சேர்த்து முதல்ல கலையதான் போட்டாங்க, இப்ப இவங்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். என்னவா? அவங்களே அக்கினி சூளையிலே போடுவாங்க. யாருங்க? யார? அவருடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை பரிசுத்தாய் பெற்று சபைக்குள்ள இருக்கக்கூடியவர்களை சொல்லுது வேதம். கவனமா கேட்டுங்க. இப்போ களைகளை சுட்டரிக்கிறதுக்கு போட்டாச்சு, அது சாத்தான் பிள்ளைகள். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை பரிசுத்தாய் பெற்று சபைக்குள்ள இருக்கக்கூடியவர்களில் யார் அவர்கள்? அவர்கள் அக்கிரமம் செய்யலும் இடர் உண்டாக்குறவங்களுமா இருக்கும். அவங்களையும் நரகத்துல போடுறாரு. ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்நானம் எடுத்துருங்க, பரிசுத்தாய் பெற்றிருக்காங்க, யாருக்காக இடலாம் இருக்கான்னு பாரு. இல்ல ரகசியமா தப்புன்றியான் பார். நீ ரகசியமா தப்பு பண்ணாலும் அக்கிரமம் செய்தாலும் உனக்கு இடம் எங்க தெரியுமா? சுட்டரிக்கப்படுவதான் இடம். யாரா கொஞ்சம் யோசித்து பாருங்க, ரகசியமா தப்பு பண்றீங்களான்னு பாருங்க. தப்பு பண்றீங்களான்னு பாருங்க. ஆனா இந்த பூனையும் பால் குடிக்குமோன்னு சொல்லி எல்லாரும் உட்கார்ந்துடுறாங்க. அதாங்க வேதனை இருக்கு. நான் என்ன பொறுத்தவரை நான் சொல்லுவேன், ஆண்டவரே யாருக்காவது நான் இடல் உண்டாக்குனா என்னை கொன்னுருங்க ஆண்டவரே. அதுல யாருக்கு இடல் உண்டாக்கூடாது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இடல் உண்டாக்கூடாதுன்னு இருக்கு. இடல் உண்டாக்குறவளையும் அக்கிரமம் செய்கிறவளையும் இருக்கு. சரியா? யாருக்கு இடல் உண்டாக்கூடாது? வாசிங்க 1 கொரிந்தியர் 10:33. நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களா இருங்கள். வெரி குட். நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களா இருங்கள். அப்படியானால் நீங்களும் நானும் இடர் இல்லாம இருக்கணும். யூதர்னா யாருங்க? யெகோவாகிய தேவனை வணங்குறவங்க, அவங்க ரட்சிக்கப்படாதவங்க. கிரேக்கர்னா யாருங்க? ரட்சிக்கப்படாத புறமதஸ்தார். சபையார்னா யாருங்க? ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்கிறவங்க. நான் இப்படி சொல்றேன், கிரேக்கர்னா தெரியும், ரட்சிக்கப்படாத புறஜாதிகள் எல்லாரும் கிறிஸ்தவனா. யூதர்கள்னா இயேசு கிறிஸ்துவை தெரியும், ஆனால் அவன் விசுவாசித்து ரட்சிக்கப்பட மாட்டான். இப்போ யாருக்கெல்லாம் இடலாம் இருக்கக்கூடாது? கிரேக்கருக்கு, புறஜாதிகளுக்கு. இரண்டாவது, இயேசுவை அறிந்தும் அவங்க இன்னும் ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவன்றாங்க பாத்தீங்களா, அவங்க. மூணாவது, சபையார். யாருக்கும் இடலா இருக்காதீங்க, யாருக்கும் இடலா இருக்காதீங்க. நீங்க உங்க நலனுக்காக நீங்க செய்யலாம், அது அடுத்தவனுக்கு இடலா இருந்தால் தேவன் சொன்னாரு, நீ இடலா இருக்கிற, சபைக்குள்ள இருக்கிற இடலா இருக்கிற, யாருக்கு இடலா இருக்காத. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே ஒருவேளை நான் ரட்சிக்கப்படாத இந்துக்களுக்கோ இல்ல பேர் கிறிஸ்தவங்களுக்கோ நான் இடலா இருக்கிறேன்னு வச்சுங்க, அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். நீங்க அவனுக்கா சிலுவையில தொங்குனதே வேஸ்ட் ஆயிருமே, அவனுக்கா சிலுவையில தொங்குனதே ஆண்டவரே வீணாயிருமே. ஆண்டவரே அப்படி நான் ஒருவனுக்கு இடலா இருந்தா என்ன காலி பண்ணிருங்க ஆண்டவரே. நீங்க சிலுவையில தொங்குனது அவன் வாழ்க்கையில வீணா போகுது, அவன் வாழ்க்கையில வீணா போகுது. அதுக்கு நான் காரணமா இருக்கணுமா? நான் காரணமா இருக்கணுமா? என்னை சாகரிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லுவேன். ஒருவேளை பேர் கிறிஸ்தவங்க, ரட்சிக்கப்படாத பேர் கிறிஸ்தவங்க, அவங்க என்ன பார்த்து, என்னுடைய கேரக்டரை பார்த்து, என்னுடைய செயலை பார்த்து, பேச்சை பார்த்து, அவன் அந்த மனுஷனா, அவன் கிறிஸ்தவனா, அவன் போதகனா அப்படின்னு சொல்லி என்னுடைய காரியங்களை பார்த்து இவெல்லாம் கிறிஸ்தவன், இவங்கிட்ட போய் சபைக்கு போறாங்க பேரு அப்படின்னு ஒருவேளை என்ன குறித்து யாராவது எடர்னா, ஆண்டவரே அவனும் ரட்சிக்கப்பட மாட்டான். அது காரணம்னா நீங்க அவனுக்கு சிலுவையில தொங்கினது வேஸ்ட் ஆயிரும். ஆகையினால
அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருமானா என்ன எடுத்துருங்க ஆண்டவரே, என்னால அடுத்தவன் ஆண்டவர்கிட்ட வரமாட்டேங்கிறான். அது காரணம் நான் நீ சிலுவையில தொங்கினதே வேஸ்ட் ஆயிருமே. வேண்டாம் ஆண்டவரே, நான் அப்படி இடலா இருக்க விரும்பல. அதே நேரத்தில் சபைக்கும் நான் இடலா இருக்க விரும்பல. யாராவது என்ன குறித்து உங்களை குறித்து எனக்கு ரொம்ப வருத்தங்க, நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, இப்படிலாம் நடக்கிறீங்க, இப்படிலாம் வாழ்றீங்க, தப்பு தப்பா நடக்கிறீங்கன்னு ஒருவேளை சொன்னீங்கன்னா என்கிட்ட சொல்லிடுங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரை என்னை தூக்கிடுங்கப்பா. நான் சபைக்கும் இடல இல்லாம இருக்க விரும்புறேன். இப்போ உங்க வாழ்க்கையை பாருங்க, உங்க சொந்தக்காரங்களுக்கு யாராவது இடலா இருக்கீங்களா? அக்கம் பக்கத்துல வீட்டுல உள்ளவங்களுக்கு இடலா இருக்கீங்களா? எங்க மாமியாருக்கு இடலா இருக்கீங்களா? மருமகளுக்கு இடலா இருக்கீங்களா? நீங்க சொல்ற காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுனால அவங்க இடலா இருக்கிறாங்கன்னா அதல்ல. நம்ம செய்யற தீய செயல்னால அவங்க இடல அடைவார்களானால், மாமியாரோ மருமகளோ அடைவார்களானால் அவங்க யார் தெரியுமா? சபைக்குள்ள இருக்கக்கூடிய இடர்கள், பரலோகத்தில் இருக்கக்கூடிய இடர்கள். அவங்கள தூக்கி அக்கனி கடலுக்குள்ள போகணுன்ற உங்களை வச்சு யாராவது நான் ஆண்டவர்கிட்ட வர முடியாதுங்க, இவங்க கேரக்டர்லாம் இப்படி இருக்குங்க, அதனால நான் வர முடியாதுங்க யாராவது சொல்றாங்களா? யாராவது உங்களை பற்றி சொல்றாங்களா? யோசித்து பாருங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க யார் தெரியுமா? உங்களுக்கு இடல் உண்டாக்குறவங்க. அவருடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய இடரல்கள். இடம் எங்க? அக்கினி கடல், சுட்டரிக்கணும். அடுத்து அக்கிரமம் செய்வேன். அப்படியானால் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லியும் ரகசியமா தப்பன்ற யோசித்து பார். உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார். ரகசியமா தப்புன்றான் பார். நீ ரகசியமா தப்பு பண்ணி அக்கிரமம் செய்றவனா இருந்தால் உன் இடம் எங்க தெரியுமா? சுட்டரிக்கப்படுவது. ரட்சிக்கப்பட்டவங்க தானா? அவங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்க, அவங்க ராஜ்யத்தில் இருக்கிறவங்க சுட்டரிக்கப்படுவது. முதல்ல களை சுட்டரிக்கப்படுது. அப்படின்னா களைனா ரட்சிக்கப்படாதவன். இரண்டாவது பதர் சுட்டரிக்கப்படுவது. மூன்றாவது அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்துகிட்டு இடரல் உண்டாக்குறான், அதே நேரத்தில் பாவம் செய்றான். அவனும் யார் தெரியுமா? சுட்டரிக்கப்பட போறது மனுஷன் ஒண்ணு. ஓகே, 3. நாலாவதாக எபிரேயர்கள் நிறுவம் 6வது அதிகாரம் 4 முதல் 8 வசனங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டோம், பரம ஈவை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்று. அப்படியானால் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்டாச்சு, பரம ஈவ பரலோகத்தின் ஈவ ருசித்து பார்த்தாச்சு, பரிசுத்த ஆவியும் பெற்றாச்சு. தேவனுடைய நல்வார்த்தையையோ இனி வரும் உலகத்தின் பலன்களையோ ருசி பார்த்தோம். தேவனுடைய வசனங்கள் எல்லாம் நல்லா தெரியும். இனி வரப்போற உலகத்தின் பலன் என்னன்னு தெரியும். அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ருசித்து பார்த்தும் மறுதலித்து போகிறவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, நல்ல கவனமா கேட்டுங்க, தன்னிடத்தில் பயிர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலைமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையோ முள்புண்டுகளை முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. இது என்னடாது? சுட்டரிக்கப்படுறதுன்னா என்னது? நரகங்க, நரகம். அந்த நரகம் யாருக்கு வச்சிருக்குன்னு போட்டு பாருங்க. அடிக்கடி மழையை குடிச்சு பயிரிடுறவனுக்கு ஏற்ற பலன் தர போகுது பாருங்க நிலம். அந்த நிலம் சுட்டரிக்கப்படுவதே முடிவு. அது சபிக்கப்பட வேண்டியது, சபிக்கப்படுவதற்கு ஏற்றது. அருமையான சௌரனே சௌரியே, வாரம் வசனம் கேட்கிற, மழை என்கிற வசனத்தை உனக்கு கொடுக்கிறாரு ஆண்டவர். இல்ல நீ வீட்டுல பைபிள் படிக்கிற, உனக்கு வசனம் கொடுக்கிறார், மழை பெய்யுது. ஆனால் உன் வாழ்க்கை எப்படி? அதன்படி வாழ்றியா? ஆண்டவர் வசனம் தந்தாரே, அதற்கேற்றபடி கிரியை செய்யா. வசந்தபடி நீ வசனம் தெரிஞ்சு வாழ மாட்டேங்கிறிய.
வசனம் தெரிஞ்சு வாழ மாட்டேங்கிறிய. உனக்கு வசனம் தெரியும், மழை வருது, ஆனால் மழையாகி அந்த வசனத்தை குடிச்சும் நீ என்ன பண்ண மாட்டேங்கிற? அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து பலம் கொடுக்க மாட்டேங்கிற. ஆண்டவருக்கு பலம் கொடுக்க மாட்டேங்கிற. யோசித்து பார், எத்தனை வசனத்துக்கு உன்னால கீழ்ப்படிய முடியல. கேட்டா நானும் கிறிஸ்டியன் தான், நானும் இயேசு வந்தா பறந்துவேன். உன்னால முடியாதுப்பா, உன்னால முடியாது. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. மழை குடிச்சிட்டு அது எதை உண்டாக்குது? முள்ளு செடியும் முள்ளு பூண்டுகளை உண்டாக்குது. அப்படியானால் அந்த வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழாம அதற்கு மாறான செயல்படுற, அதுக்கு மாறாக செயல்படுற. அப்படி செயல்படுறதுனால ஆண்டவர் சொல்றாரு, நீ சுட்டரிக்கப்படுகிற நிலம். எப்படிப்பட்ட நிலம்? தகாத நிலம், சபிக்கப்படுவதற்கு ஏற்ற நிலம், சுட்டரிக்கப்படுவதே முடிவு. யோசித்து பார் சௌரனே, சௌரிய யோசித்து பார். நீ வசனம் கேட்கிறல்ல, வசனத்தை படிக்கிறல்ல, ஆனால் எல்லாம் தெரியும். எனக்கு வசனம் கேட்டா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கிறேன், எல்லாம் சொல்லுவேன். சொல்றது பெருசு இல்ல, வாழ்றது பெருசு. மழையை குடிச்சிட்டு மாறால நடக்கிற, வசனத்தை படிச்சுட்டு மாறால நடக்கிற. என்ன வசனம் சொல்றதோ அதுக்கு மாறா நடக்குது, முள்ளு பூண்டை முளைப்பிக்குதுன்னு அர்த்தம். எதுக்குங்க வசனம் படிக்கணும்? எதுக்கு தான் வசனம் கேட்கணும்? வாழ்றதுக்கு தான் படிக்கணும், வாழ்றதுக்கு தான் கேட்கணும். ஆனால் வசனம் தெரியும், ஆனா வசனத்துக்கு மாறா நடக்கிறோம். புரியலையா உங்களுக்கு? நீங்க வசனத்துக்கு மாறா நடக்கலையா? எத்தனை வசனம் தெரிஞ்சு வசனத்துக்கு மாறா நடந்துட்டு இருக்காங்க. தெரியுங்க, ஸ்வேர தெரியும் வசனம் தான், ஆனா அந்த வசனத்தை செய்ய முடியல. அது என்ன பண்ணுது? முள்ளு பூண்டு முள்ளு செடியை வளர்க்குது, வசனத்தின்படி வாழ மாட்டேங்குது. அதனால என்னவா? சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. நிலம்தான் மழைதான் குடிக்குது, ஆனால் பயிரிடுறவர்களுக்கு ஏற்ற பலனை தர மாட்டேங்குது. ஆண்டவருக்கு ஏற்ற பலனை தர மாட்டேங்குது. அதுக்கு மாறா முள்ளு செடியும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிறது. தகாத நிலம். இது என்ன பண்ணலாம்? நான் சொல்லல, சுட்டரிக்கப்படுவதே முடிவு. எத்தனை வசனம் உனக்கு தெரியும்? எல்லா வசனமும் கீழ்ப்படிங்களா? ஏங்க நீங்க ஏதாவது வசனம் கீழ்ப்படினா, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் வாழ்றேன், பயனை ஒப்பு கொடுக்குறேன் சொல்லக்கூடாது. நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் வாழ்றது பலன் தருவாருங்க. ஆனா இது என்னால முடியாது, இது என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கு மாறா நடக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி மாறா நடந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? முள்ளு செடியை உண்டாக்குறீங்க, முள்ளு பூண்டுகளை உண்டாக்கிக்கிறீங்க. அது ஆண்டவருக்கு வேதனை. உன்னை குறித்து என்ன சொல்ல தெரியுமா? தகாத நிலம், தகாத நிலம். சுட்டரிக்கப்படுவதே முடிவு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, பரிசுத்தா பெறுறாங்க, ஆனா வசனத்தின்படி தான் வாழ மாட்டேங்கிறாங்க. அது ரட்சிக்கப்படுறதே பெஸ்ட்டுங்க. வசனம் தெரிஞ்சும் ஒருவேளை தெரியாம இருக்கலாம், ஆனா தெரிஞ்ச பிறகு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்கன்னு வச்சுங்க. அதுக்கு மாறா செயல்படுறீங்கன்னா முள்செடிய முள்ளு பூண்டுகளை முளைப்பிக்கிற நிலமா நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? முடிவு சுட்டரிக்கப்படும். இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ ஒண்ணும் இல்லை. நான் என்னெல்லாம் வசனத்துக்கு மாறாம நடக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே வரலையே, வராதே வராதே. முடிவுல எல்லாம் சுட்டரிக்கப்படும், முடிவுல எல்லாம் நரகம். எங்க வசனத்தை தேடி பாருங்க, எந்த வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னு தேடி பார்த்துட்டு ஆண்டவர் பேசுறாராம், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுத்து பாருங்க, என் கர்த்தர் அந்த வசனத்தின்படி வாழ்றதுக்கு உங்களுக்கு கிருபை தருவாருங்க, உங்களுக்கு கிருபை தருவாருங்க. நம்ம தான் ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம்ல. இதெல்லாம் கடினமான உபதேசம், யார் இதை கேட்பாங்க அப்படின்னு சொல்ற கூட்டம். நம்ம ஆண்டவர் மேல அன்பு இருக்கிறவனுக்கு எந்த வசனமும் கடினமா இருக்காதுங்க, எந்த வசனமும் கடினமா இருக்காது. எல்லா வசனமும் அவனுக்கு ஈஸியா இருக்கும். அந்த வசனம் உங்களுக்கு தெரியுமே, என்ன வசனம்? 1 யோவான் 5:3 படிங்க. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஓஹோ,
எப்படி? தேவனிடத்தில் அன்பு கூறுறவனுக்கு எந்த வசனமும் பாரமா இருக்காதுங்க, பாரமா இருக்காது. வசனம் படிக்கிறான், கேட்கிறான், ஆனா செய்ய மாட்டேங்கிறானே. காரணம் என்ன? அது என்னால முடியாதுங்க, அப்படி என்னால வாழ முடியாது. அதுக்கு எதுக்கு நீ ரட்சிக்கப்பட்ட? அதுக்கு எதுக்கு வசனம் கேட்கிற? அதுக்கு எதுக்கு பைபிளை படிக்கிற? நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருந்தாலும் நான் சொல்றேன். நான் வேலூர்ல இருந்தபோது ஒரு சர்ச்சுக்கு போவேன். சியோன் பெந்தேகோஸ்தே சபைன்னு சொல்ல பேரு. அந்த சபையின் போதகர் நல்ல ஆர்வம் என்று சொல்லி, அவர் நல்ல போதிக்கக்கூடிய திறமை உள்ள நல்ல உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் சபைக்கு போவேன். அவர் ஒரு 4 நாள் வெள்ளூர்ல கோட்டை மைதானம்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா அங்கே ஒரு கோட்டை இருக்குது. அங்கே அந்த கோட்டைக்கு வெளியே மைதானம் இருக்கும். அந்த கோட்டை மைதானத்தில் 4 நாள் மீட்டிங் நடத்துறாரு. மீட்டிங் நடத்திட்டு சனிக்கிழமை சொல்றாங்க, உங்களை யாராவது ரட்சிக்கப்பட்டவங்க ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னா என்கிட்ட இன்னைக்கு ராத்திரி பேர் கொடுத்துருங்க, நாளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னார். அப்படி கொடுத்தவங்க நிறைய பேர் உண்டு. அதுல ஒரு சௌரி, ஒரு பிராமண குல பெண், அந்த சௌரி தாம் பேரையும் கொடுத்துட்டார். அடுத்த நாள் ஞானஸ்தானம் இருந்தாச்சு. அதுக்கு அடுத்த வாரம் கம்யூனியன் சர்வீஸ். கம்யூனியன்ல பாஸ்டர் சொல்லுவார், யார் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகி இன்னைக்கு சுத்தமா இருக்கிறீங்களோ அவங்க தான் எடுத்துக்கணும்னு அப்படி சொல்லுவார். சொல்லிட்டு புதுசா வந்திருக்கிறவங்கள பார்த்து, இன்னைக்கு புதுசா வந்திருக்கேம்மா, நீ யார், எங்கேருந்து வந்திருக்க, ரட்சிக்கப்பட்டிருக்கியா, ஞானஸ்தானம் எடுத்திருக்கியா அப்படின்னு அந்த சௌரியை பார்த்து கேட்டார். அந்த சௌரியம், ஆமா நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், போன கன்வென்ஷன்ல ஞானஸ்தானம் நான் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்படியா, சரி எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. கொடுத்துட்டாருங்க. கொடுத்துட்டு சொல்றாரு, நீ போகும்போது என்னை பார்த்துட்டு போன்றாரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த சௌரி அவரை பார்க்கறதுக்கு நிற்கிறாங்க. ஐயா என்னை பார்க்க சொன்னீங்களே. ஆமா, எங்க இருக்கிறாம்மா? நான் வேலூர்ல சாரிங்கிற இடத்துல இருக்கேன். அந்த சர்ச்சில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அங்கிருந்து வந்தேன். நான் ஒரு பிராமண குல லேடி. நான் இந்த கன்வென்ஷனுக்கு வந்தேன் ஐயா, இங்கே தான் என் வாழ்க்கை மாறிச்சு. அப்போ ஒப்பு கொடுத்தேன். ஞானஸ்தானம் எடுக்கிறது யாருன்னு கேட்டீங்க, நானும் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, சத்வா சரிதான் வீடு, உங்க வீட்டில் நான் ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே சரி ஐயா கட்டாயம் வாங்க. அவர் ஒரு நாள் சொன்னப்பட்ட நாள்ல அந்த நேரத்தில் போயிட்டாரு. போனா அந்த சௌரி ரெடியா இருக்குது. ஹாலில் டேபிளில் ஸ்நாக்ஸ்லாம் வச்சு அந்த ஐயா வரவழைச்சு உட்கார வச்சு டீ கொடுக்குது. அவர் கேட்குறாரு, ஏம்மா உன் வீட்டுக்காரர் எங்க இருக்கிறாரு? வேலைக்கு போயிருக்கிறாரியா? பிள்ளைகள் இருக்கிறாங்களா? இதோ இந்த 2 பிள்ளைகளும் என் பிள்ளைகள். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு சௌரியம் பிள்ளைகளும் வராங்க, 2 பிள்ளைகளும். இது யாருமா? அது எங்க அக்கா பிள்ளைகள், எங்க அக்கா பிள்ளைகள். அவங்க வீட்டுக்காரர் யாரு? என் வீட்டுக்காரரும் எங்க அக்கா வீட்டுக்காரரும் ஒருத்தர். என்ன சொல்லிடுச்சு? என் வீட்டுக்காரரும் எங்க அக்கா வீட்டுக்காரரும் ஒருவரே. அப்படின்னா அக்காவுக்கு தான் முதல்ல கல்யாணம் நடந்திருக்குது, பின்னால இவளை சேர்த்துக்கிட்டாரு. இப்ப பாஸ்டர் சொல்றாரு, அம்மா உங்க அக்கா வீட்டுக்காரன் ஒரே ஒரு தடவை உங்ககிட்ட தப்புனாலும் வச்சாருன்னா, ஒரு மாசம் தப்புனாலும் வச்சாருன்னா, 2 பிள்ளைகளை பெத்து எடுக்கிற அளவுக்கு இருந்திருக்கிறான். நீ வச்சாரத்தில் இருக்கிற, நீ அடுத்தாப்புல கம்யூனி எடுக்கக்கூடாது. ஐயா கம்யூனி எடுக்கலன்னா ஆண்டோட வருகையில போக முடியாது, பரலோகம் போக முடியாதுன்னு சொன்னீங்க. அது உண்மைதான், ஆனா நீ எடுக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஐயோ அடுத்தோட புருஷனை வச்சிருக்கிற, நீ வச்சாரத்தில் இருக்க, எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அது கேட்குது. நான் ஒரு ஊருக்கு போயிட்டு வெளியே கிராமத்துக்கு எங்கேயாவது போய் 10 பாத்திரத்தை விளக்கி என் பிள்ளைகளை காப்பாத்துறேன் ஐயா, நான் அப்படி போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டா அது சொல்றாரு பாஸ்டர், நோ. அவன் என்னைக்காவது தெரிஞ்சு ஒருவேளை உன் இடத்துக்கு உனக்கு தொடரான்னு வச்சுக்கோ, உன் பிள்ளைகள் அப்பா அப்படி நிற்பாங்கன்னா என்ன செய்வேன்? இப்போ என்ன செய்வேன்? உன்னால முடியாதுமா, தயவு செய்து விட்டு நீ கம்யூனி எடுக்காத, கம்யூனி எடுக்காத. ஐயா கம்யூனி எடுக்கலன்னா ஆண்டோட சமத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னீங்க. அதுதான்மா உண்மை, இல்லைன்னு சொல்லலையே. ஆனா நீ எடுக்க முடியாது, விபச்சாரத்தில் இருக்க.
அப்போ சொல்லுது, நான் என்ன செஞ்சா எடுக்கலாம் சொல்லுங்க ஐயா, நான் செய்கிறேன். என்ன செஞ்சா நான் கம்மியாக எடுக்கலாம் அப்படின்னு. ஒரு நாள் முடியாதுமா? முடியாது. என்னன்னு சொல்லுங்க ஐயா, என்ன சொன்னாலும் செய்கிறேன் ஐயா அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்லிட்டார், ஒன்று உன் புருஷன் சாகணும், இல்லைன்னா உங்கள் அக்கா சாகணும். இதுதான் மேட்ரு. புருஷன் செத்துட்டா நீ ஃப்ரீ, உங்கள் அக்கா செத்துட்டா உன் புருஷன் ஆயிடுறாரு. அவ்வளோதாம்மா, அவ்வளோதானே ஐயா, இவ்வளோதானே? ஐயோ என்ன மாதிரி அவ்வளோதானே இவ்வளோதானே சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கு வரலாமா? சர்ச்சுக்கு வர்றதை பற்றி ஒன்றும் இல்லாமா, கம்மியாக தான் எடுக்க முடியாது. சர்ச்சுக்கு யார் வேணாலும் வரலாம். மாதங்கள் கடந்தது. ஒரு 7-8 மாதம் கழிச்சு ஒரு நாள் சகோதரி எழும்பி நின்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் கோட்டை மைதானத்தில் நடந்த கன்வென்ஷன்ல இயேசு ஏற்றுக்கொண்டேன். அப்ப ஞானஸ்தானம் எடுத்தேன், சபைக்கு வந்தேன், கம்யூனி எடுத்தேன். ஆனால் போதகர் ஒரு நாள் வந்து என்னுடைய நிலைமையை கேட்டுட்டு, நீ கம்யூனி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அது ரொம்ப துக்கமா இருந்துச்சு. கம்யூனி எடுக்காம இத்தனை மாதமும் நான் கடந்து வந்தேன், என்னால வேதனை பெருகி போச்சு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் இப்பொழுது கம்யூனியன்ல கலந்து கொள்றதுக்கு எனக்கு கர்த்தர் கிரியை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயான்னு உட்கார்ந்துருச்சு. உடனே பாஸ்டர், ஏமா எழுந்திரி எழுந்திரி, ஏன் கம்யூனியனில் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னது உனக்கும் எனக்கும் தான் தெரியும். ஆனா இப்ப சபைக்கு மத்தியிலே நான் கம்யூனியன் எடுக்க போறேன், என் பிரச்சனை தீர்ந்து போச்சுன்ற. என்னமா அர்த்தம்? என்ன சொல்ற? எழுந்து என்ன சொல்ற? இல்லையா, என் புருஷன் செத்து போயிட்டாரு. உட்கார். ஏங்க, எந்த பெண்ணா சொல்லுவாளாங்க இந்த வசனம் இப்படி ஒண்ணு சொல்லுதுன்னா? எந்த பெண்ணா சேவா? எனக்கு வசனம் வேணாம், என் புருஷன் போதும், போறேன், போயிட்டே இருப்பா. ஆனால் அந்த சௌரி, எனக்கு புருஷன் பெருசு இல்ல, எனக்கு தேவன் பெருசு. ஆனா இன்றைக்கு வசனம் ஒண்ண சொன்னா செய்ய முடியாது. காரணம் தெரியுமா? ஆண்டவர் மேல அன்பு இல்ல. வசனத்தை குடிக்கிறீங்க, வசனம் பெய்யுது, மழை பெய்யுது, மழை பெய்யுது, ஆனால் முளைக்கிறதோ புல்லு, பூண்டு, முள்ளு. அதான் சொன்ன, தகாத நிலம், தகாத நிலம். முடிவு என்ன தெரியுமா? சுட்டரிக்கப்படுவது. யோசித்து பார். ஆண்டவர் உனக்கு வசனம் தான், வசனம் சொன்னா கீழ்ப்படியான் பார். கீழ்ப்படியாத பட்சத்தில் அதுக்கு மாறா நடக்கிற, மாறா நடந்தா நீ முள்ளு உண்டாக்குற, புல்ல உண்டாக்குற. என்ன வேதனை! நான் சொல்லலைங்க, அப்படி மழையை குடிச்சோம், அதுக்கு ஏற்ற பயிரிடுறவனுக்கு ஏற்ற பலம் தராம முள்ளையும் புல் பூண்டுகளையும் முளைப்பித்தா அந்த நிலத்துக்கு பேர் என்ன? தகாத நிலம். முடிவு என்ன? இப்ப நம்ம யாரு? நம்ம எப்படி இருக்கிறோம்? வசந்த முடியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, ரொம்ப நல்லவங்க நம்ம. யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. வசனம் என்ன சொல்றதோ அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்ல. ஐயோ, ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்பேன், என்ன சொன்னாலும் செய்வேன். சொல்றதான் சொல்றீங்க, ஆனா செய்ய மாட்டேங்கிறீங்களே, செய்ய மாட்டேங்கிறீங்களே. ஏங்க, நான் வசந்தபடி வாழ பட்சத்தில் நான் வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை ரட்சித்து என்ன பிரயோஜனம்? தகாத நிலம். ஆண்டோட வார்த்தையை கேட்டு அந்த வாழாம போகும்போது தகாத நிலம் சுட்டரிக்கப்படுவதே முடிவு. இப்போ ஒண்ணுமே இல்லை, இப்ப ஜாலியா தான் இருக்கிறாங்க. முடிவு சுட்டரிக்கப்படுவது. ஓகே, 4. 5வதாக வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். அவள் தன்னை மகிமைப்படுத்தி, அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ. செல்வ செருக்காய் வாழ்ந்தாள். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தாள். செல்வம் இருக்குது, செருக்கு பெருமை, பெருமை. செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ, அவ்வளவாய் வாதையையும் துக்க
துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பது இல்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். இருதயத்திலே எண்ணினாள், துக்கத்தை நான் பார்க்க மாட்டேன் இருதயத்திலே எண்ணினாள். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். ஐயோ, அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். என்ன நியாய தீர்ப்பு கொடுக்கிறாரு? சுட்டரிக்கப்படும்படி வைக்கிறார். யாரை? தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்து ஆடம்பரமா வாழ்ந்து எனக்கு இந்த உலகத்தில் இதுதான் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறோம். அவளுக்கு வரும் ஆபத்து வாதைகளாய் சாவு துக்கம் பஞ்சம் ஒரே நாள்ல வருமா? தன்னை மகிமைப்படுத்துகிறாள், செல்வ செருக்காய் வாழ்ந்துகிறாய். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை அப்படின்னு சொல்லி இருதயத்தில் எண்ணுறா. கர்த்தர் பார்த்தாரு, நீ எப்படிப்பட்டவள்? அவள் சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஏங்க எதனால சுட்டரிக்கப்படுறா சொல்லுங்க? மேட்டிமை முதல்ல, பெருமை, அடுத்தது செல்வ செருக்கு. வசதி இருக்குங்க, வசதி இருக்கு, அதனால செல்வ செருக்கா வாழ்ற. செல்வமா வாழ்ந்தாங்கிற வேறங்க, செருக்குன பெருமைகாரி. அருமையான சௌரிய சௌனே கேள், தேவன் உன்னை நல்ல வசதி தந்து உன்னை வாழ வச்சிருக்காருன்னா நாம் அப்படி இப்படின்னு சொல்லி பெருமைப்படாத, பெருமை கொள்ளாத. என் தேவன் ஒத்துக்க மாட்டார். உன் வாழ்க்கையில் அந்த மாதிரி பெருமை இருக்கான் பாரு, ஆடம்பரமா வாழ்றான் பாரு. அப்படி வாழ நினைச்சா வேதத்தின்படி அவள் சுட்டரிக்கப்படுவாள். உங்களுக்கு தெரியுங்க, உங்களுக்கு தெரியும் எப்படின்னா, ஐஸ்வர்யவான் லாசர் இருந்தாங்க. இது ஒரு சம்பவம், அது ஒரு ஓமானம் இல்ல, சம்பவம். அந்த சம்பவத்தில் ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போனானா? ஏன் போனா? ஆடம்பரமா வாழ்ந்தான். வசதி இருக்குதுங்க, வாய்ப்பு இருக்குது, என்ன கேட்கறதுக்கு யாரும் இல்லை. எங்க நான் கடன் வாங்கி அதுவும் செய்ய வேண்டியல. ஆடம்பரமா வாழ்ந்தான். சௌரியே சௌர்னே கேள், வாழ்க்கையில பணம் வந்த உடனே கை கால் மிதந்துடும். போனஸ் வந்துச்சுன்னா, மாமா ஒரு பவுன் செயின் தான் இருக்கு, ஒரு 2 பவுன் செயின் போடுங்க மாமா. எதுக்கு போடுற? எதுக்கு போடுற? ஆடம்பரத்துக்கா? செல்வ செருக்காய் பெருமையா வர. நான் நம்ம சபையில் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உன் நினைவுல, என் வெளியே பார்க்க தெரியல, ஒருவேளை உன் நினைவுல நம்ம பெரிய ஆளு, வசதி உள்ளவங்க, வாய்ப்பு உள்ளவங்க அப்படின்னு செல்வ செருக்காய் வாழ்ந்து உன்னை மகிமைப்படுத்தினால், அந்த ஐஸ்வர்யவான் எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஆடம்பரமா இருந்தான். ஆடம்பரமா இருந்தான். அவன் தன்னை மகிமைப்படுத்தி ஆடம்பரமா வாழ்ந்தான். முடிவென்ன? பாதாளம். அதைத்தான் இங்க சொல்ற. அவள் தன்னை மகிமைப்படுத்துறா, செல்வ செருக்காய் வாழ்றா. சுட்டரிக்கப்படுவதே முடிவு. முடிவுல தாங்க சுட்டரிக்கப்படும். நல்லா வாழ்ந்துக்கோ, எப்படி வேணாலும் இருந்துக்கோ. ஆனா முடிவுல எங்க எவ்வளவு அள்ளி கொடுத்தாலும், ஆண்டவர் அள்ளி கொடுத்தாலும் சிம்பிளா வாழுவாங்க, சிம்பிளா வாழுவோம். இந்த பெருமை இருக்கிறவங்க தாங்க ஆடம்பரமா வாழ்வாங்க. பெருமை இருக்கிறவங்க தாங்க ஆடம்பரமா வாழ்வாங்க. யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க சிம்பிளா வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெருமை இல்லைன்னு அர்த்தம். ஆனா ஆடம்பரமா வாழணும், 4 பேர் என்ன மதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்க, ஆடம்பரமா வாழுவீங்க. அப்படி வாழும்போது முடிவு என்ன தெரியுமா? சுட்டரிக்கப்படுவது. அதனால்தான் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. ஏன்? ரொம்ப ஐஸ்வர்யன் ஆடம்பரமா வாழ்வான், செல்வ செருக்காய் வாழ்வான், தன்னை மகிமைப்படுத்தி வாழ்வான். இந்த கால வேளையில வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோ. உனக்கு கர்த்தர் எவ்வளவுதான் கோடி கோடியா அள்ளி போட்டாலும்
ஆபிரகாமை போல எளிமையா வாழ்றதுக்கு கத்துக்குவோம். ஆமென். ஆபிரகாம் போல எளிமையா வாழ்ந்துட்டு போயிடுவோம். நமக்கு பெருமை வரணும்னு நினைச்சாதாங்க பல தேவையில்லாத காரியம் செய்வோம். நமக்கு பெருமை வரணும்னு நினைச்சாதான். நமக்கு என்னைக்குமே பெருமை வரக்கூடாது, நம்மளை மகிமைப்படுத்தக்கூடாது. ஓகே, வேதம் சொல்லுது 2 தீமோத்தேயு 3:1 மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. துரோகிகளாயோ துணிகரம் உள்ளவர்களாயோ இருமாப்புள்ளவர்களாயோ தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். ஓஹோ, கடைசி நாட்கள்ல கொடிய காலங்கள் வருமா? அதுல ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம்? தேவனுக்கு பிரியமாயிராமல் சுகபோக பிரியராயிருப்பாங்க. அப்படின்னா என்ன? சுகபோகமா வாழணுங்க, துட்டு இருக்குங்க, நான் யார்ட்டையும் கடனை வாங்கிட்டு இருக்கிறேன், ஜாலியா வாழணுங்க, சுகபோகமா வாழ்ந்து சந்தோஷமா இருக்கணுங்க. ஓ அருமையான சவர்ணே, சுகபோகமா இருக்கணும்னு நினைக்காத. சுகபோகத்துக்கு எதிர்மறை என்ன? தேவப்பிரியர். தேவப்பிரியருக்கு எதிர்மறை வார்த்தை என்ன? நீ சுகபோகமாய் வாழ்ந்தால் தேவனுக்கு பிரியமானவன் அல்ல, பிரியமானவன் அல்ல. கொஞ்சம் துட்டு வந்தோன்னா பறப்பாங்க, நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி. அதனால அடுத்தவனை மதிக்கவும் மாட்டாங்க. துட்டு ஏறி போச்சு இல்ல, கஷ்டப்படும் போது பிரதர், நம்ம பிரதர், அந்த பிரதர், இந்த சிஸ்டர். ஆனா துட்டு ஏறினோன்னு யாரையும் மதிக்கிறது இல்லை. ஐயோ ஐயோ, பெருமைங்க செல்வ செருக்கு முடிவுல சுட்டரிக்கப்படுவது. ஜாக்கிரதை. இப்ப 5 காரியம் பார்த்தோமா? கட்டாயம் 100க்கு 100 சுட்டரிக்கப்பட போறது யாரு? 1 களை, அதாவது சாத்தான் பிள்ளைகள், பாவம் செய்றவங்க உலகத்தில் உள்ளவங்க. 2வது பதர், அவங்க யாரு? ராஜ்யத்தில் இருக்கிறவங்க, இடர் உண்டாக்குவாங்க, பாவம் செய்வாங்க. 2 3 இடர் உண்டாக்குவாங்க, அக்கிரமம் செய்வாங்க. யாருக்கும் இடர் உண்டாக்காத, அக்கிரமம் செய்யாத. முடிவுதான் சுட்டரிக்கப்படுவது. இப்போ ஒண்ணுமே தெரியாது. 4 தகாத நிலம். அப்படிதானா? தகாத நிலங்கிறது என்ன? மழை குடிக்கும், அப்புறம் அதன்படி செய்யாது. வசனம் கேட்கும், அதன்படி செய்யாது. இதுக்கு வேற தான் தகாத நிலம். அதுக்கு மாறா செய்யும். 4 5 ஆடம்பரமான வாழ்க்கை, செல்வ செருக்கான வாழ்க்கை, அதனுடைய முடிவு சுட்டரிக்கப்படுவது. இந்த காலவேளையில் வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, நான் சுட்டரிக்கப்படுகிற நிலைமையோட நிறுத்தல. ஆனால் இந்த இடத்துக்கு நம்ம போகாம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போனா, ஏற்கனவே வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானோ பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. என்ன சொல்றார் பாருங்க, இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் யார்? இவர்கள் யார்? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள், பாக்கியவான்கள், பரிசுத்தவான்கள். அப்ப இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்கள், இவர்களுக்கு 2ஆம் மரணத்திற்கு. 2ஆம் மரணங்கிறது என்ன? நரக அக்கினி கடல். இதுல அதிகாரமே இல்லையா. இவங்க 100க்கு 100 போக மாட்டாங்க. 100க்கு 100 இந்த 2ஆம் மரணமாகி அக்கினி கடலுக்குள்ள போக மாட்டாங்க. புரிஞ்சுங்க? 100க்கு 100 போக மாட்டாங்க. அவங்களுக்கு நீ நியாய தீர்ப்பு உண்டா? நியாய தீர்ப்புல எல்லாரும் நிக்கணும். ஆனால் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு பெற்றிருந்தவங்களா இருந்தால் அவங்களுக்கு நியாய தீர்ப்புல 100க்கு 100 அங்க சுட்டரிக்கப்படுற நிலைமைக்கு போக மாட்டாங்க. அப்ப முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறுவது எப்படி? இதுவரைக்கும் நரகத்துக்கு போறது யார், எப்படிப்பட்டவங்க தான் போறாங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறுவது யார்? 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 4வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படின்னா இப்படி சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க, 17ஆம் வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்
கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இயேசு வருவாராம், எக்கால துணியோட வர போறாராம். வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இதான் முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாவது உயிர்த்தெழுதல். அப்போ உயிரோடு இருக்கிற நாமும் இருக்கு. நாமும் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக என்றென்றைக்கு அவரோடு கூட இருப்போம். இதுதாங்க முதலாம் உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதல்ல எப்படி பங்கு பெறுறது? இதான் முதலாம் உயிர்த்தெழுதல். எப்படிங்க அது முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறுறது? இதைத்தான் யோசிக்கிறது இல்லை. இயேசு வந்தா பறந்துருவேனே, இயேசு வந்தா பறந்துருவோமே, எப்படிதான் போறது? இதுல எப்படிதான் பங்கு பெறுறது? வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லப்பட்ட வசனத்தை இயேசுதான் சொல்றாரு. இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. எதுக்கெல்லாம்? அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு நீங்க தப்பி தேவனுக்கு முன்பாக, தேவகுமார் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு நீங்கள் பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. அப்படியானால் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால என்னென்ன அடையாளம் நடக்குமோ அத்தனை நடக்குது. அப்போ சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பி, அந்தி கிறிஸ்து ஆட்சியில் நடக்க போற அந்த காரியங்களுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். அப்படித்தானே போட்டுக்குது. அப்படி சொல்லுங்க. ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். விழித்திருக்கிறவங்க தான் இயேசு வரும்போது போவாங்க. அப்போ அவங்க விழிப்போடு கூட இருக்கணும். என்றைக்கு வந்தாலும் நான் அவரை சந்திக்கணுங்கிற ஒரு விழிப்போடு இருக்கணும்னா ஜெபம் முக்கியம். நீங்க ஜெபம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒருத்தன் தேவனோடு கூட ஜெபம் பண்ணி நான் இப்படி வாழ்நாண்டுறேன், அப்படி வாழ்நாண்டுறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறானோ விழிப்போடு கூட இருக்கிறான்னு அர்த்தம். அவன் ஆயத்தத்தோடு கூட விழிப்போடு இருக்கிறான்னு அர்த்தம். நீங்க எந்த அளவுக்கு ஜெபம் பண்றீங்க? நான் ஜெபம் பண்ணுவேன் பிரதர், காலையில ஜெபம் பண்ணுவேன், நைட்டு ஜெபம் பண்ணுவேன். எதுக்கு ஜெபம் பண்றீங்க? என்னை காப்பாத்து, மனைவி காப்பாத்து, புருஷனை காப்பாத்து, பிள்ளை காப்பாத்து. ஜெபம் பண்ணியாச்சு இல்ல? இந்த ஜெபத்தை என்ன பண்றது? இவங்க இந்த இப்படி ஜெபம் பண்ணி விழிப்போடவா இருக்காங்க. அதனால தாங்க பாவத்துக்கு போறாங்க. விழிப்போடு கூட இயேசு வருவாரு, அவரை விழிப்போடு இருந்து நம்ம போகணுமே அப்படின்னு சொல்றவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு சதம் இல்லை, இந்த உலக போடும்படி நான் வாழ விரும்பலை, நீ என்ன வசனம் சொன்னாலும் வாழ்றேன், நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்தம் எனக்கு வேணும் ஆண்டவரே. பிதாவே நீரும் இயேசு கிறிஸ்து ஒன்றா இருக்கிறது போல இவள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி இயேசு ஜெபம் பண்ணாரு. என்னை உங்களோடு கூட ஒன்னா சேர்த்துருங்கப்பா, என்னை ஒன்னா சேர்த்துருங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இத்தனை பாடுபட்டு ரத்தஞ்சினாரு. ஆண்டவரே, இந்த பாடுகளை நினைக்கிறேன், இந்த பாடுகளுக்கு சமமா நான் எப்படி வாழ்ந்தா சமமா இருக்குமா அப்படி வாழன்னு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு நான் உங்களுக்கு அன்பு கூறுறதுக்கு அர்ப்பணிக்கிறேன். எங்க இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா, இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க விழிப்போடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆவியில விழிப்பா இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு வருகையில காணப்படணும்னு சொல்லி ஆசையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா நம்ம அப்படியா ஜெபம் பண்றேன்? என் வேலையில ஆசீர்வதிங்க, என் கஷ்டம் போற மாதிரி ஆசீர்வதிங்க, என் வேதனை போற மாதிரி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும். ஐயோ ஐயோ, இந்த இப்படி பண்றவங்களால தாங்க விழிப்போடு இருக்க முடியல. இது மாதிரி ஜெபம் பண்றதுனால தான் விழிப்போடு இருக்க முடியல, ஆயத்தமா இருக்க முடியல. சரி, இப்ப விழிப்போடு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத புரியுற மாதிரி சொல்றேன். எபேசியர் 5வது அதிகாரம் 26, 27. தாம் அதை திருவசனத்தை கொண்டு, அதை நான் எதங்க சபைய திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கோ இயேசு கிறிஸ்து அதை சபையை, முந்திர வசனம் அப்படிதான் சொல்லுவோம், சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் அப்படின்னா முழுக்க ஞானசானம் எடுத்து சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும்
பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே தான் ஒப்பு கொடுத்தார். பிதா ஒரு சரீரத்தை அவர் கொடுத்தார். இப்ப தானே ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதுக்காக ஒப்பு கொடுத்தாரா? அவர் வரும்போது அந்த சபையானது கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையான சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப இயேசு வரும்போது இந்த சபை எப்படி இருக்கணும்னு ஒப்பு கொடுத்தாரு? கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையா இருக்கணும் சொல்லி ஒப்பு கொடுத்தாரு. வரப்போறாரா? தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு அப்படி ஒப்பு கொடுத்தாரு. அப்போ இயேசு வரும்போது இந்த சபை அவருக்கு முன்னால் நிற்கணும்னா எப்படிப்பட்ட சபையா இருக்கணும்? கரை திரை, திரைன்னா சுருக்கம், ரிங்கிள் இருக்கு. கரைனா ஸ்பாட், ஒரு சின்ன ஸ்பாட் கூட இருக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு பாவம், சின்ன பாவம் கூட இருக்கக்கூடாது. திரைன்னா ரிங்கிள் இருக்கு, ரிங்கிள்னா சுருக்கம். அப்படின்னா இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும். இந்த கவலை வந்துச்சுன்னா இருதயம் ஒடுங்கிருங்க. அது மாதிரி மன மகிழ்ச்சி முக மகிழ்ச்சியே தெரியும். அப்ப மனசு மகிழ்ச்சியா இருந்தா முகம் மகிழ்ச்சியா இருக்கும். மனசுல உள்ள இடிச்சிச்சுன்னு வச்சுங்க, கஷ்டமா இருக்குன்னு வச்சுங்க, அப்ப எப்படி இருக்கும் முகம்? வாங்க இந்த மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? உள்ள எங்கேயோ வேதனை இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியல, முகம் சுருங்கி போச்சு. ஒரு தக்காளி புதுசா நல்லா ஃப்ரெஷ்ஷா காய்ச்ச தக்காளி பழம் அப்படி செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்து டேபிளில் வச்சிருங்க. எப்படி இருக்கும்? அந்த தக்காளி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், என்ன விதமான சுருக்கமும் இருக்காது. ஆனால் ஒரு நாள் கழிச்சு பாருங்க, அது என்னாச்சு? சுருங்கி போச்சு. அது ஏன் சுருங்கிச்சு? அது யாராவது தொட்டாங்களா இல்லை ஏதாவது பண்ணாங்களா? ஏன் சுருங்கிச்சு? எங்களுக்கு என்ன தெரியும்? எங்க உள்ள இருக்கிற தண்ணி போயிடுச்சுங்க, அதனால சுருங்கிடுச்சு. உள்ள சந்தோஷமா இருந்தா முகம் மலர்ந்துடும். உள்ளம் கவலைனால இல்லை அடுத்தவங்களை குறித்த எரிச்சல்னால சுருங்கிருச்சுன்னு வச்சுங்க, முகமும் சுருங்கும். கவலையே படக்கூடாது, கவலை இருக்கக்கூடாதுங்க. அதனால தான் இயேசு சொன்னாரு, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை. அப்புறம் இதற்கென்றே நீங்கள் ஒரே சிரமம் அழைக்கப்பட்டீர்கள். இயேசு வரும்போது எப்படி இருக்கணுமா? கரை இல்லாமல் பிழை இல்லாமல் சமாதானத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க. சமாதானம் ரொம்ப முக்கியங்க. இயேசு வரும்போது கவனமா கேளுங்க, கரை திரை இதான் கவலை. கரை வந்து பாவத்தினால ஒரு சின்ன ஒரு ஸ்பாட்டு கூட இருக்கக்கூடாது, அது வரக்கூடாது. முதலாவனைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழை கூட இருக்கக்கூடாதுங்க, ஒரு பிழை கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ள அதற்காக ஒப்பு கொடுத்தார். இப்ப இயேசு வரும்போது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாரு? என் சபையானது எனக்கு முன்னால கரை இருக்கக்கூடாது, திரை இருக்கக்கூடாது, பிழை கூட இருக்கக்கூடாது. எனக்கு முன்னால எப்படி ஒரு பரிசுத்தமா இருக்கணுமே நினைக்கிறார். எங்க ஆண்டவருக்கு முன்னால பிழை இல்லாம அதாவது மாசே இல்லாம வாழ முடியுமா? முடியுமா? எப்படி பிழை இல்லாம வாழ முடியும் மாசு இல்லாம? வேதம் சொல்லுது, பிலிப்பியர் 2:15 கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவளும் கபடற்றவளுமாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில குற்றம் இருக்கக்கூடாது, ஒரு மாசு இருக்கக்கூடாது, ஒரு கபடம் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா எல்லாவற்றையும், அப்படின்னா எல்லா வசனங்களையும் முறுமுறுக்காம தர்க்கம் பண்ணாம செஞ்சிடணும். இது முடியாதுங்க, இதெல்லாம் அப்படிலாம் பண்ணாதான் சரியா இருக்குமா? இது தர்க்கம். சரி நீங்க சொல்லிட்டீங்க நான் செய்யறேன் போ அப்படிங்கிறது முறுமுறுத்து செய்யுது.
எந்த வசனத்தையும் படிச்சால் முறுமுறுக்காத, தர்க்கம் பண்ணாத. நீ செய்வாயானால் உன் வாழ்க்கையில மாசு இருக்காது. இயேசு வரும்போது மாசற்ற சபையாய் அவருக்கு முன்னால் நிற்க முடியும். என்ன சொல்றீங்க? ஆமென். என் ஆண்டவராய் இயேசு வரும்போது மாசற்ற சபையாரா இருக்கணும். என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நீர் வரும்போது கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான சபையார இருக்க ஒப்பு கொடுக்குறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறேன். நீங்க வரும்போது முதலாம் வீட்டில் பங்கு பெறுற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கணும்பா, என் வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவர். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவர் முதலாவது உயர்த்தலுக்கு நான் பங்குள்ளவளாய் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சபையானது கரைதிரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான சபையாய் தமக்கு முன்பாக நிறுத்தி முடிவு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்னு இருக்குது. எங்கள் இயேசு வரும்போது நாங்கள் ஆண்டவரை ஜெபம் பண்ணி எப்பொழுதும் விழிப்புள்ளவளாய் இருந்து, தேவனே கரைதிரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து உம்மை தரிசிக்க ஆண்டவரே அந்த முதலாம் வீட்டில் பங்கு பெற என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே நான் அப்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. முதலாம் வீட்டில் பங்கு பெற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. இல்லாம போனா 5 விதத்தில் ஆண்டவரே சுட்டரிக்கப்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கணுமே. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில எனக்கு உடைய வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தவான்மா இருக்கிறான். அவனுக்கு 2ஆம் மரணத்தால சேதம் இல்லை என்று இருக்கிறது. தேவ எக்காலம் துணிக்கும் போது ஆண்டவருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு அவரோடு கூட நாமும் பறந்து போகணும் இருக்குது. அப்படி பறந்து போகணும்னா முதலாம் உயிர்த்தலுக்கு நாம் பங்குள்ளவளாய் வாழனாப்பா. பவுல் அப்படிதான் சொல்றான். அந்த முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவனாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று சொல்லி இந்த வேளையில ஜெபம் பண்ணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில முதலாம் உயிர்த்தல்ல பங்கு பெறுவதற்கு என்னை தகுதிப்படுத்துவீராக, என்னை ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அந்த முதலாம் உயிர்த்தல்ல நான் பங்கு பெறுற அளவுக்கு எப்படி வாழ்ந்தா சமமா இருக்குன்னு சொன்னீங்களோ அப்படி வாழ கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் மாசு இல்லாமல் உடைய சமத்தில் நிற்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிறேன் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம். முடிவு சுட்டரிக்கப்படுவதென்று இருக்கிறதே, அந்த முடிவு எனக்கோ எங்கள் சபையாருக்கோ உண்டாகாதபடிக்கு முதலாம் உயிர்த்தலிலே பங்கு பெற்று 2ஆம் மரணத்தினாலே நாங்கள் சேதம் அடையாதபடிக்கு என்றென்றைக்கு உம்முடைய ராஜ்யத்தில் இருக்க எனக்கு எங்கள் சபைக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. எங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறோம். கரைதிரை பிள்ளை இல்லாத ஒரு வாழ்க்கை ஜெபித்து நாங்கள் விழிப்புள்ளவர்களாய் வாழ எனக்கு எங்களுக்கும் கிருபை தாங்க. உங்க கரத்துல கொடுக்கிறோம். வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புங்க. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம்.